வணக்கம் மக்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது பார்த்தீங்கன்னா பொட்டிக்கடை பால்கோவா ரெசிபி தான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 இந்த பொட்டிக்கடை பால்கோவா கிடைக்கும் இல்லைங்களா, வாயில் வச்ச உடனே கரையக்கூடியது தான். அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பால்கோவா ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு சூப்பராக செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவையானது ஒரு 2 பொருள் தாங்க. அதை வச்சு சூப்பராக செய்யலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலைங்க செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக இருந்தது இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு கப் அளவு கடலை எடுத்துக்கிறேங்க. அதாவது சட்னி கடலை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாகவும் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ, எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பொட்டுக்கடலை 1 கிளாஸ்னால் சர்க்கரை 1 கிளாஸ், இல்லை கப்பில் அளந்தீங்கனாலும் ஈக்குவலாக அந்த மாதிரி அளந்துக்குங்க. நான் 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் மிச்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பவுடராக இருக்கட்டும், சூப்பராக வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இந்த பவுடரை போட போகிறோம். ஸோ இப்போ இந்த பவுடர் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு போடுங்க, சூப்பராக வருங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், கொஞ்சம் பவுடர் எக்ஸ்ட்ராவே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தனியாக, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கடல பவுடர் கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுன்னா கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பவுடர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் நீங்கள் இதே அளவில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வரும். இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நான் நார்மல் பேப்பரில் தாங்க பட்டர் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்தால் இன்னும் சூப்பராகவே வந்துடும். பட்டர் பேப்பர் தீந்துடுச்சுன்றதுனால நான் நார்மல் பேப்பரில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பால்கோவா அல்வா மாதிரி இருக்கிறத போட்டுடலாம். இதை சமமாக இருக்கிற, அதாவது தோசை திருப்பியோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸையோ வச்சு நல்லா சமப்படுத்திக்கிங்க. பொட்டிக்கடை பால்கோவா இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே வருங்க, சூப்பராக வரும். இது கொஞ்சம் ஈஸியாக வருது பாருங்கள். பட் இன்னும் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரூடாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி எடுத்துணும், இல்லைன்னா உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி தாங்க, ஸ்கொயராக தான் இருக்கும் அந்த பால்கோவா. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் கட் பண்ணிடலாம். இது அந்த பொட்டிக்கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. பொட்டிக்கடை பால்கோவா ரெசிபி தயாராகியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதோட நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.